மேச லக்கணம். இது இப்ப நீங்க ராசின்னு எடுக்கக்கூடாது, லக்கணம். நீங்க லக்கணத்துல உங்க ஜோசியத்தை கேட்டா சொல்லுவாங்க. இந்த கட்டத்துல லானான்னு போட்டுப்பாங்க. மேச லக்கணம். இப்ப மேச லக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவருக்கு இந்த குரு பகவான் பாக்கியாதிபதி, நன்மையை செய்யக்கூடியவர். இவர் தான் அவங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலையுடையவர். அந்த பாக்கியாதிபதியே மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சமடைய போறார். அப்ப இப்ப இந்த காலகட்டத்தில் மேச லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா பாக்கியாதிபதி 4இல் உச்சம். அப்ப உங்களுக்குரிய கல்வி அதுல கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான நிலை உங்களுக்கு உண்டு. இது நல்ல மாணவர்கள் இருக்கும். இப்ப மேச லக்கணத்துல பிறந்த ஒரு குழந்தையை போய் முத ஸ்கூல்ல சேர்க்கிறோம். நிச்சயமா இந்த வருஷம் நீங்க முதல்ல போய் குழந்தையை சேர்க்கிறீங்க. நீங்க ப்ரீகேஜில சேர்த்தாலும் சரி, எல்கேஜில சேர்த்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்த்தாலும் சரி, முத உங்க பிள்ளைங்க நல்ல கல்வியில் மேன்மை அடைவார்கள். அவங்க படிக்கிற காலம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா குரு உச்சமடையக்கூடியது. இது யாருக்கும் கிடைக்காது. அப்ப இதே மேச லக்கணத்துல பிறந்தவங்க சில பேர் என்ன செய்வாங்க, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிலையும் பிறந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சில பேருக்கு இப்ப குரு தசையும் நடக்கும். அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு 4ல வர்றது நல்லதா? 4ஆம் இடம் இந்த வாய்ப்பாட்டு பாடுறவங்க எல்லாம் 4ஆம் இடத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பாக்கியாதிபதி குரு 4ஆம் இடத்துல வர்றாரு. இப்ப இந்த குருவுக்கு பார்வையினுடைய சிறப்பை சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரகங்களுடைய பார்வையில குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் ஒரு உன்னதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு 5ஆம் பார்வையா நம்ம லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே குரு 9ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவையற்ற வீண் செலவுகளை, நம்ம பணத்தினுடைய விரயத்தை தடுப்பதற்குண்டான சூழலை இந்த குரு செய்வார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதே மேச லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போகலாம். நான் வேலையில சேர்ந்ததுக்கு பின்னாடி இன்னும் ஒரு வீடு வாசல் கூட வாங்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வசிக்கக்கூடிய ஊர்ல அல்லது பெரிய நகரங்கள்ல அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கலாம். அவங்களுக்குள்ள சொத்து சோகம், வண்டி வாகனத்தெல்லாம் இந்த குரு கொடுத்துருவாரு. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான் அந்த மனுஷன். நல்லா செய்வார். அந்த வீடு காலங்காலத்துக்கு நிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கணும்? மேச லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நம்ம கர்ம ஸ்தானாதிபதி, லாபாதிபதியாகி சனி லக்கணத்துக்கு 12ல இப்ப கோச்சாரத்துல இருக்காரு. அப்ப இந்த குரு என்ன செய்யறாரு, கடகத்துக்குள்ள புனர்பூசம் 4ஆம் பாதத்தை விட்டு பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது இந்த சனியும் 9ஆம் பார்வையா பார்ப்பார். சில பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கும் அப்படிங்கிற நேரத்துல, அல்லது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையும் கொடுக்கலாம், வெளிநாட்டுல வேலையும் கிடைக்கலாம். நாம எதுல சுதாரிக்கணும் அப்படின்னா, புதுசா ஒரு தொழில் செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கு முதலீடு தேவை இருக்கு இல்லையா? அப்ப இந்த முதலீடு போறதை கொஞ்சம் நம்ம தாமதப்படுத்திக்கலாம் அல்லது நிறுத்தி வச்சுக்கலாம். நம்ம முதலீடு எவ்வளவு, ஏன்னா சனி 12ல இருக்கும்போது அவர் எவ்வளவு முதலீடு போட்டாலும் வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப ஏற்கனவே நம்ம தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி, முதலீடு தேவை இருக்கும். அப்போ அதுல இந்த காலகட்டத்துல போய் அதிகமான முதலீடை போட்டு அதுக்கு கடை தம்பாய் போய் நின்றுச்சுன்னு வைங்களேன், சங்கடம். ஏன்னா ஏற்கனவே சனி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு, 9ஆம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்வை வலுவான பார்வையா இருக்கு. எவ்வளவு காசு வந்தாலும் இப்ப பத்தல மேசத்துல பிறந்தவங்களுக்கு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, அந்த 12ஆம் இடத்துல கூடிய சனி விரயம் இருக்கு இல்லையா, அந்த விரயத்தை என்ன செய்யறாரு, நிறுத்தி வைக்கிறாரு. வெட்டி விரயம் இல்லாம விரயம் பண்றத அப்படியே ஸ்டாப். இது ஒரு பெரிய பாதுகாப்பு. சரி, தாய் பேர்ல இருக்கக்கூடிய சொத்துல நமக்கு இந்த சொத்து வந்துடுது, அதை கட்டணும்னு நினைக்கிறோம். அப்படி கட்டணும்னா அருமையா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை கட்டிடலாம். இல்ல நீங்க சொந்தமா இடம் வாங்கி கட்டணுமா, கட்டுங்க. தாய் தகப்பன் வசித்த வீடு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை இடிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இடிச்சு கட்டலாம். இத்தனையும் இதுல இருக்கு. ஆனால் குரு பகவான் சனி பகவானை பார்க்கும்போது
நம்மளுடைய பொருளாதார விரயத்தை அவர் தடுத்து நிறுத்தினாலும் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் தனஸ்தானத்தை பார்க்கும்போது சில நேரத்துல கையில பணமே இல்லாம கூட தடுமாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதுல இருக்கு. ஆனா அந்த குரு சனியை பார்ப்பதால் இனிமேல் பணப்பழக்கம் உங்ககிட்ட நல்லா இருக்கும், குடும்ப உறவு நல்லா இருக்கும். உடனே மேச லக்கணத்தை வந்து இப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். மேச லக்கணத்துக்கு குரு சிம்மத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றதுதான் நல்லது. இப்ப படிப்பு, வேலை, செய்தொழில், இந்த இது உத்தியோகம். இப்போ உத்தியோகத்தில் இருக்கும்போது சில பேருக்கு மாற்றங்கள் வேணும்னு நினைக்கலாம். அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப மேசத்துல பிறந்தவங்க அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லது ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ அல்லது எதுலையோ இருக்கும்போது அது கையூட்டுன்றதை மட்டும் நீங்க இந்த வருஷம் வாங்கவே கூடாது. வாங்கினா குரு, ஏன்னா அவருக்கு பிடிக்காது, அவர் நேர்மையானவர். அதனால லஞ்ச லாவணியம் இல்லாம, மறைமுகமான ரகசிய தொழில் எதுவும் பண்ணாம, ரகசிய நடவடிக்கை எதுவும் இல்லாம, நியாயமாக நேர்மையாக உழைக்கக்கூடிய மேச லக்கணத்திற்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த குரு பகவானுக்கு உண்டு. அப்ப இந்த வருஷம் என்ன செய்யலாம்? 9 குடை குரு, பாக்கியாதிபதி ஐய குரு, அவர் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது உங்க ஊருக்கு அருகில் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல மகான்களுடைய ஜீவசமாதி இருந்தா அந்த ஜீவசமாதியில போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அற்புதமான நிலையை அங்கே ஆனந்தமாக இருக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு செய்வாங்க. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி தாங்க மேசராசி. எப்படி? தைரியமான குணம், நேர்மையான குணம், நேர்கோட்டுல போகக்கூடிய குணம், எதுக்குமே பயப்படாம ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய குணம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே மேசத்துக்கு அதிகமா இருக்கும். தன்மானவங்களுக்கு எல்லாத்துலயும் முக்கியம். அப்படிப்பட்ட மேச ராசி என்பவர்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவானுடைய உச்சமான பலன், உச்சமான யோகமான கிரக பயிற்சி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது? குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவர் உச்சமாவார். உங்களுக்கு கேந்திர குருவா வர்றார். எப்படி? கேந்திர குரு, 4ல குரு. அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஃபுல்லா அந்த வீடியோ கொடுக்குறோம். தயவு செய்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தயவு செய்து இந்த குரு பயிற்சி நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல குரு இருக்கிறார்? எப்படி? லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல குரு இருக்கார்? இப்ப அதாவது லக்னத்துல குரு எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் இந்த பலன் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கேந்திர குருவா வர்றதுனால, ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதியாக வர்றதுனால, பாக்கியாதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் 9ங்கிறது நம்ம கேட்காம கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து ஸ்தானத்துல இருந்து வர்றார் குரு. அதுவும் புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய நட்பு கிரகமான குருவுடைய நட்சத்திரத்துல அவர் போறார். அப்ப இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும்? அது அப்ப நீங்க என்ன பண்ணும்? உங்க ஜாதகத்துல லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல குரு இருக்கார்? நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? அம்மன் அருள் டிவில, ஏன்னா லக்னம் என்பது உயிர். எது உங்க உயிர்? உங்க ஜாதகம் தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான், பிறந்த தேதி தான், பிறந்த நேரம் தான். நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா, இதை பார்த்துக்கிட்டு பலனுங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு ஒருத்தரை வளர்க்கக்கூடிய கிரகமா வருது. குரு எப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான். வேற எந்த கிரகத்துக்கும் இந்த பவர் கிடையாது. இதுல என்னன்னா குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலனை கொடுக்க போறாங்க அதுக்கான பதிவும் இதுல இருக்குது. பாத்துங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா போறோம். ஏன்னா நீங்க மேசராசி சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா ஜாதகத்துல இப்ப குரு பயிற்சிக்கிறது எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. வருஷத்துல ஒரு வாட்டி அதனால குரு பயிற்சி வந்தா ஜாதகம் எடுத்து எல்லாருமே எடுத்து போய் பார்ப்போம், நமக்கு எப்படி கொடுக்க போறாரு. இப்ப ஜாதகத்தை பாருங்க, மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே வெற்றியா மாறும். இப்ப பாருங்க, குரு பாருங்க உங்களுக்கு 9க்கு 12 4ஆம் இடத்துல கேந்திர குருவா போறாரு. அந்த கேந்திர குரு எங்கெல்லாம் பாக்குறாரோ அங்கெல்லாம் பலனை கொடுப்பார். நிறைய பேருக்கு நான் மேசராசி இப்ப என்ன இதுல ஒரு சொல்ல விரும்புறேன்னா, சனி பகவானை இப்ப பாக்குறாரு. இந்த குரு பயிற்சியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சனி பகவான உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதிய, தொழில்ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும், உங்களுடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து கருவும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அதிபதியை இந்த குரு பகவான் சொந்த வீட்டை அவர் 9ஆம் பார்வையா பார்ப்பதால், எப்படி சொந்த வீட்டை 2 இடத்தையும் சொந்த வீட்டை அவர் பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்?
அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன். குரு அங்க பாக்குறதுனால எத்தனை பேர் இந்த 7.5 சனியில எப்படி 7.5 சனியில பாதிக்கப்பட்டவர்களாம் அந்த பாதிப்பு இப்ப இருக்காது. சரி, என்னதான் பாதிப்பை கொடுத்துருப்பாரு இதுக்கு முன்னாடி? இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்க குரு எங்க இருந்தாரு? உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருந்தார். 4 விரயம் பண்ணார். குடும்பத்துல வண்டி, வாகனம், சொத்து, வீடு, இடம், பூமியில ஏதாச்சும் ஒரு கலகத்தை கொடுத்துருப்பாரு. குரு சரியில்லைன்னா தொழில நிறைய நஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. நீ எடுத்து பார்த்துக்கங்க. ஏன்னா இது விரய சனி, விரயமான ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், சனி பவன் கெட்டு போயிருந்தால், லக்கணத்துக்கு நீங்க பிறந்த நேரம் சனி பவன் கெட்டு போயிருந்தால், உங்களுடைய தொழில், லாபம், வேலை, தொழில், உத்தியோகம் எதுவுமே, ஏன்னா வேலைக்காரனுக்கு சனி பவன் தான் அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சா என்ன ஆகும்? இங்க கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் தள்ளி போகும். உங்க அதிகாரி, உங்க மேல பார்க்குற அதிகாரி உங்களுக்கு முதுல குத்திருப்பான். நல்ல வேலை இருந்திருக்காது. பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. பெருங்கொண்ட பணம், தொழில், வருமானம் எல்லாத்துலயும் அப்படி முடக்கி இருக்கும். நீங்க பாருங்க, வரவுக்கேற்ற செலவுகள் அதிகமா இருக்கும் பாருங்க. வரவு வர்றது ஒன்றா இருக்கும், ஆனா செலவு டபுள் மடங்கா இருக்கும் பாருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு இப்ப இந்த ரீசெண்டா ரிசல்ட்டை பாருங்க, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பாருங்க. ஏன்னா இது எல்லாமே நடந்திருக்கும். இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நிறைய பேருக்கு 100க்கு 100% கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்திருக்கும். 2வது திருமணத்துல மெயினா பிரச்சனை வந்திருக்கும். 2வது திருமணம், முதல் திருமணம், குழந்தைக்கான உள்ள ஆப்ஷன் எல்லாமே ஒரு தடங்களை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு. நீங்க கேட்டு பார்த்துக்குங்க, சொல்லுவாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நடந்துச்சு. உங்களுடைய பட்டம், பதவி, மாமனார் மாமியார் உறவு, உங்களுடைய தொழில், உத்தியோகம், கிடைக்கக்கூடிய பணம், அது அந்தஸ்து எல்லாத்தையும் நீங்க இழக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்துச்சு. சரி, இப்ப குரு பகவான் இப்ப என்னதான் பண்ண போறாரு உங்களுக்கு? எடுத்தவன முதல் பலனே சொல்றேன், வீடு கட்டாதவங்க வீடு கட்டிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பால் இந்த கேந்திர குரு நல்லா பாருங்க. 4ல குரு, வீடு, இடம், பூமி, சொத்துல உள்ள வில்லங்கம், பிரச்சனை எல்லாமே சரியாக போகுதுங்க. உங்க மேல கேஸ் நடக்குதுங்க. ஒண்ணு இல்லைங்க, குடும்பத்துல ஏதோ ஒரு கேஸ் நடக்குதுங்க. அந்த கேஸ் இப்ப எடுத்து நடத்தி பாருங்க. இந்த குரு கண்டிப்பா அள்ளி கொடுத்துருவாருங்க. ஏன் அள்ளி கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? நீங்க எதை வச்சு சொல்றீங்க அள்ளி கொடுப்பாருன்னு? 4ஆம் இடத்த குரு 8ஆம் இடத்த வம்பு, வழக்கு, பிரச்சனை ஸ்தானத்தை பாக்குறாருங்க. எப்படி பிரச்சனை ஸ்தானத்தை பாக்குறாரு? அதுவும் குரு யாருடைய நட்சத்திரத்துல போறாரு தெரியுமா? இதுல நீங்க எல்லாம் கவனிக்கணும். நான் ஏன் சனி பகவான் யோகமான கிரகமான உங்க ஜாதகத்துல பார்க்க சொல்றேன். சனியுடைய நட்சத்திரத்தை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறங்குவார். எப்படி? புனர்பூசத்துக்கு அப்புறம் பூசத்துல இறங்குவார். உங்களுக்கு சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? நல்ல வர கெட்ட வரா? 10க்கும் 11க்கும் ஆசை, தொழில், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து எல்லாம் அது ஒரு சாரத்துல போறாரு. எப்ப? மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் போறாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? சனியுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப சனினா ஆசைப்பட்ட விஷயத்தை அடையணும். உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கணும். அப்ப நிறைய பேருக்கு நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், வீட்டுல உள்ள கேஸு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், பிரச்சனை எல்லாமே முடிப்பாரு. ஏன் முடிப்பாரு? 8ங்கிறது வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் தானே. இப்ப முடிப்பாரா, முடிக்க மாட்டாரா? திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பாரு. என்னுடைய பிளான், அதாவது உங்களுடைய பிளான் என்னமா இருக்கணும்? இப்ப இந்த குரு பேச்சில வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வீடு கட்டணும், திடீர் அதிர்ஷ்டத்தை பார்க்கணும், பணம் பலத்தை பார்க்கணும், நிறைய செலவு சுப செலவா வீட்டுல பண்ணணும். இதான் நடக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா நடக்கும். இது எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குரு பேச்சு வண்டி, வாகனம், பூமியில சொத்துல உள்ள வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அம்மாவுடைய சொத்து வரலாம், அப்பாவுடைய சொத்து வரலாம், அப்பாவுடைய சொத்துல வில்லங்கள் சரியாகலாம். இதெல்லாம் அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க. இந்த நேரம் இது பவரா வேலை செய்யும். வெளிநாட்டை படிக்கக்கூடிய அனைவருக்கும் வேலை உத்தியோகம் இங்க நிரந்தரமா கிடைக்கலாம். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கலாம்? நான் சொல்லிட்டேன்ல, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பூசத்துல போவாரு. மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம். பூசங்கிறது யாரு? சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு 11ஆம் லாபத்தை காட்டுறது, உங்களுடைய புதவி 10ஆம் இடம் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து காட்டுறது யாருன்னா இந்த சனி பகவானா வர்றாரு. அப்ப நிறைய பேருக்கு வெளிநாட்டுல படிக்கலாம், அங்கே வேலை கிடைக்கும் போது அர்த்தம். வெளிநாட்டுல உள்ள அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே இந்த குரு பயிற்சி சரி பண்ணி கொடுக்கும். ஏன்? அவருடைய பார்வை அடுத்த பார்வை எங்கே கொடுக்குறாரு? 10ஆம் இடத்தை கொடுக்குறாரு. நான் ஏன் பட்டம் பதவி கிடைக்கும்னு சொல்றேன், காரணம் புரியுதா உங்களுக்கு? கிடைக்கும். பழைய தொழில தூக்கி போட்டு புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க. அதாவது சனி பவன் நல்லா இருந்தா, நல்லா பார்க்கணும், சனியுடைய புத்தியோ சனியுடைய திசையோ ஏதோ ஒரு வருது. இப்ப தொழிலுக்குள்ள கிரகம் வேலை செஞ்சுச்சுன்னா இப்ப தொழில நீங்க டாப்பா வருவீங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கிறாரு. 5ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்த்தா அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறாரு பாருங்க. 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை நேரடி டைரக்ட் பார்வை கொடுக்குறாரு பாருங்க. மாமனார் மாமியார் உறவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இடம், பூமி, சொத்து, தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா அமைப்பா கொடுத்துப்பாரு. மெயினா சொல்றேன், பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். வருமானத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். நான் ஏன் காதல் திருமணத்தை கொண்டு போறேன் தெரியுமா? ஏன் சொல்றேன், என்ன காரணம்? நல்லா பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடம் தான் காதலை காட்டக்கூடிய கிரகம். அங்கே கேது உட்காந்து சுயசாரம் வாங்கி உட்காந்து ரெடி. கவலைப்படாதீங்க. காதல் திருமணம், 2வது குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமணத்துக்கு எந்த ஒரு கெட்ட காரியம் நடக்கும். ஒன்னும் கல்யாணம், வீடு கட்டி கல்யாணம் பண்ணு, அவருடைய பிளானே தான். இல்ல வெளிநாடு போக, வெளியூர் போய் ஒரு இடத்த மாத்த, ஒரு நிறைய பேருக்கு இந்த அலைஞ்சுக்கிட்டே தெரியாமங்க, அவங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும். பயணங்கள் மூலமாக வருமானம்.
ஒரு தடங்களை கொடுத்து உங்களுக்கு வருமானம். இது எல்லாமே இந்த மேஷத்துக்கு நிறைய அமைப்பா சூப்பரா இருக்கும். கேட்ட இடத்துல பேங்க்ல பணம் கிடைக்கும். நிறைய அமைப்பு சொல்றேன். கடன் இருக்காது. என்ன சொல்லுமா, ஏன் கடன் இருக்காது தெரியுமா? இப்ப 4ஆம் இடத்துல குரு இருக்காரா, 9ஆம் பார்வை எங்கே பாக்குறாரு, 12ஆம் இடத்தை பாக்குறாரா, அந்த சனி பணம் எங்கே பாக்குறாரு, 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால வெளிநாட்டு வெளியூர்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறவங்க வெளிநாட்டு வேலை உதவியத்துல உயர் பதவி கிடைக்கும் நான் சொல்றேன். இல்லை காரணம் சொல்ல மாட்டேன். கடன் சுமை குறைஞ்சிரும். உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும். இந்த குரு பயிற்சி 4ல குரு வந்தா சுகமா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சுகத்தோட வாழணும். இது அமைப்பு சூப்பரா இருக்கு. இப்ப இந்த குரு பயிற்சி எதுவுமே கெட்டது சொல்ல முடியுது அவங்களால. கேந்திர குரு உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது. +2க்கு மேல படிக்கிறவங்க பெரிய லெவலுக்கு போவீங்க. மேல் படிப்பு பட்ட படிப்பு சூப்பரா இருக்கும். மெயின் அந்த யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் செம்மையா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் போறாரு. அப்ப சனினாவே என்ன, மக்கள் பேசுற அளவுக்கு நீங்க பெரிய லெவலுக்கு வரணும். அது எப்படி வரணும், வெளிநாடு வெளியூர் இது மூலமாக வரணும். இதுதான் இந்த குரு பயிற்சி. மேசத்தை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி செம்மையான யோகத்துல இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில இருக்கு. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. நான் ஏன் லாட்டரி யோகத்தை எடுக்க சொல்றேன் தெரியுமா? 8ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையை பாக்குறாருங்க. அது எத்தனாம் வீட்டதிவு சாரத்துல பாப்பாரு, 11ஆம் வீட்டதிவு சாரத்துல பூசத்துல போய் பார்த்தாரா இன்னும் யோகம். அது குருட சாரத்துல போய் பார்த்தாரா இன்னும் அதை விட யோகம். அப்ப லாட்டரி சீட்டு அடிக்குமா அடிக்காத, ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஐடிஐ ஃபீல்டு இருக்கு அவங்க நல்லா இருக்கும். எத்தனை பேர் இந்த எழுத்து கமிஷன் ஸ்டேஷனரி நிறைய பேர் இந்த தங்கம் பொன் பொருள் வாங்குறது, வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய பிசினஸா சூப்பரா இருக்கும். என்ன பொறுத்த தொழிலுக்கு சனி பவன் நல்லா இருந்தா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, தொழில் ஆரம்பிங்க. விரைய சனி நல்லா இருக்கான்னு பாருங்க. சனி உங்க லக்னத்துக்கு நல்ல வர கெட்ட வரம் பார்த்துட்டு ஆரம்பிங்க. அதே மாதிரி குரு நல்ல வர கெட்ட வரம் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. எல்லாமே வெற்றியா வரும். அரசியல் சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நான் எதுவுமே கெட்டது சொல்ல முடியல. ஏன்னா இது கேந்திர குரு. கேந்திர குரு 4ல குரு. இப்ப நட்சத்திர முதல் சனி ஒரு அஸ்வினில பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் நல்லதா இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு தான் நல்லதா இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு அமைப்புல போவாரு. ஏன்னா குரு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 9 மாசம் அங்கேதான் அதிசாரமா போயிட்டு திருப்பி வந்துருவாரு. கேது போகக்கூடிய சுயசாரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சுயசாரம் நல்லா பாருங்க. குருவும் கேதும் பிரிக்க முடியாது. குருவும் கேது இருந்தா கோயில் கட்டலாம். இப்ப எப்போதுமே குரு உங்களுக்கு நல்ல கிரகம் தான். இதுவும் ஆன்மீகம் அதுவும் ஆன்மீகம். பட்டையை கலப்பலாம். ஆசைப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும். சுபகாரியம் நடக்கும். வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, மருத்துவத்துறை, அடுத்து கெமிக்கல் துறை, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய பேர் அம்மன் நூல் பாருங்க எனக்கு. ஏன்னா அஸ்வினில பிறந்தவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. கண்டிப்பா நீங்க குரு பயிற்சிக்காண்டி உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கங்க. அம்மன் நூல் அஸ்வினில பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் வேலை செய்யும். ஏன்னா இது பயங்கரமான ஒரு நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போய் சொல்லி காட்டுது. கிரகமைப்பு இப்படி காட்டுது பாத்துக்கங்க. இந்த குரு பயிற்சி அப்படிதான் வரும். அடுத்து பரணி நட்சத்திரம் ரொம்ப ஒழுக்கமான குணங்க. பாசம், அன்பு, கருணை எல்லாமே இறக்கமான குணங்களோட நிறைய பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அவர் 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி, அதாவது நல்லா பார்த்துக்கணும். சுக்கிரனுடைய அதிபதியான 2, 7. அப்ப என்ன வரும், பணம் வரும், பொருள் வரும், நகை வரும், சேமிப்பு வரும், மனைவி மக்கள் குடும்பம் நிம்மதியா இருக்க போறீங்க. இந்த குரு பயிற்சியில இப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க. இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அந்த கேந்திர குரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், சினிமா துறை, கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பெரிய பெரிய கலை நிறுவனம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. தயவு செய்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஜாதகத்தை பாருங்க. இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். தொழில் உத்தியோகத்துல ப்ரமோஷன் கொடுக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். எப்போ பார்த்தாலும் சூரியனையும் குருவையும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா இது ரெண்டுமே நட்பு கிரகம். இப்ப நல்ல பலத்தை கொடுப்பாரு. எப்படி தைரியம் பலத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. சரியாந்திர யோகம், எதிர்பாராத யோகம், லாபம், பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். குரு பயிற்சி பலன்கள் மேசராசி அன்பர்களுக்கு முதல்ல குருவினுடைய மகத்துவம், குருவினுடைய சிறப்பை பார்த்துவிட்டு மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி எத்தகைய நல்ல பலனை தரப்போகிறது என்பதை ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அதோட பரிகாரத்தையும் ரொம்ப சிறப்பாக முறையில் பார்த்துருவோம். குரு வடிவாகி குவளையம் தண்டில். குவளையம்னா அந்த பூமியில் குரு பகவான் இல்லை என்றால் கடவுள் இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தார்னா பல கோடி தோஷத்தை போக்குவார். குரு பூமியை விட ஒரு 300 மடங்கு பவர்ஃபுல் உள்ளவர். அவருடைய கதிர்வீச்சுக்களில் மீத்தேன் என்கிற வாயுவி இருக்கிறது. குரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு மனிதன் திருப்தியாக வாழ முடியாது. குரு பகவானுடைய அருளினால் மட்டும்னால்தான் ஒருத்தனுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். ஒரு பெரிய பணம், செல்வந்தர், ஐஸ்வர்யத்தோடு ஒருத்தர் வாழ்கிறார் அப்படின்னா குரு தான் அது முக்கியமான பங்களிப்பு. அப்போ குரு பெர்மிட் பண்ணாமல் எந்த ஒரு பெரு பணம் வராது. குருனா தான் வீடு, வாகனம், சொத்து, சுகம்
அப்போ இந்த பிறவியில் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு எனக்கு குருவோட அருள் தேவை அப்படின்னுறார். அப்போ ஒரு மனிதனுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கெல்லாம் அதிபதி, தானியங்களில் கொண்டல் கடலை, தங்கத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போ சமுதாயத்தில் நான் இருக்கிற இடங்களில், வீடுகளில், வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது, அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது, எனக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது, புகழோட பெருமையோடு நான் வாழணும் அப்படின்னா குருவுடைய அருள் ஆட்சி வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியாக இருக்கான், தெய்வ சிந்தனையோடு இருக்கான் அப்படின்றார். சில பேருக்கு அந்த கோவில் கட்டக்கூடிய திருப்பணி கமிட்டி தலைவராக இருப்பார். அப்போ சில பேர்கள் இந்த சித்தர்கள் ஜீவ சமாதிக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் குருவினுடைய அருள் தான் அவசியம் தேவை. அப்போ ஒருத்தர் குடும்பத்துக்காக பொறுப்பாக இருந்து பாடுபடுறார், ஒரு ஊருக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பாடுபடுறார் அப்படின்னா அவருக்கு குருவினுடைய அருள் இருந்தால்தான் அவர் அந்த மாதிரி போக முடியும். அப்போ குருவினுடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்படிப்பட்ட நிலையில் குரு தான் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி அமைக்கக்கூடியவர். அப்போ குரு அப்படின்னா யாருன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுக்குறவர். ஏன்னா மனிதனுக்கு குழப்பங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய நிம்மதி இல்லாத தன்மையை இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருது இல்லையா? அப்போ அதெல்லாம் போக்கி அவனை தெய்வ நம்பிக்கையோட மத நம்பிக்கையோட காக்கக்கூடியவர் யார் என்றால் இந்த குரு பகவான். அதனால தான் அவர் ஒரு 12 வீடுகள்லையும் மாறி மாறி பயிற்சியாகி மனிதர்களை பாதுகாக்கிறார். பெரிய இடத்துல பதவி, நீதிபதியாக இருக்கிறவங்க, ஜட்ஜாக இருக்கிறவங்க, பிரசிடெண்டாக இருக்கிறவங்க, மினிஸ்டர், இப்படி பெரிய பதவிகளுக்கெல்லாம் குருவினுடைய அருள் தேவை. அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை துக்கத்தை மாற்றி அமைச்சு அவனுக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கணும் அப்படின்னா குரு அடாட்சம் வேணும். குரு தான் நம்மளை கோச்சாரத்தில் புனிதப்படுத்துகிறார், நமக்கு ஊக்கப்படுத்துகிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குரு காலச்சக்கரம் அப்படின்றது இருக்கும். அப்போ அவர் ஏற்கனவே மிதுன ராசியிலிருந்து இப்போ கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ ஒரு மருத்துவத்தில் வளர்ச்சி ஏற்படும். கண்டிப்பாக குரு உள்ளே வந்தவுடனே குருவினுடைய அருளால் 12 ராசிகளும் மகத்துவத்தை அடையும். குரு இருந்த இடத்தை விட குருவினுடைய பார்த்த இடங்கள்லாம் ரொம்ப வளப்படுத்துவார், தெளிவுபடுத்துவார், குற்றம் குறைகளை சுட்டி காட்டி நம்மை மேன்மை அடைய செய்வார். அப்போ ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவார். அப்போ 4ஆம் இடம் தான் நிம்மதி. அப்போ ஒரு மனிதனுக்கு வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் தாய்நாட்டுக்கு திரும்பணும், இப்போ வேலைக்கு போன இடத்துல ஒரு பிரச்சனைன்னா இந்த குரு பகவான் அந்த வீட்டை பார்த்தாருன்னா நன்மை உண்டாகும். அப்போ இந்த குரு பயிற்சி எவ்வளவு முக்கியம், எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு வருஷமாக தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டம்னா எல்லாரும் வாழ முடியாது. அப்போ ஓராண்டுக்கு ஒரு முறை இந்த குரு பகவான் பயிற்சியாகி பல வீடுகளை பார்க்குறனால எல்லாருக்கும் ஒரு நல்ல மங்களகரமாக தருவார், மனநிலையை நமக்கு ஒரு தெளிவு பண்ணுறார். அப்போ குரு பகவான் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை. குருவை நம்ம சந்திரனை வச்சு தான் பார்க்குறோம், ராசியை வச்சு தான் பார்க்குறோம். அப்போ சந்திரனை மனோகாரகன், குருவுனா பூரணத்தை தருகிறார். அப்படிப்பட்ட நிலையில் அப்போ நமக்கு வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியோடு நமக்கு தசாபுத்தியும் நல்லா இருக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த கால ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் அவங்க பிறந்த நட்சத்திரத்து முதல் திசையாக வரும் கிரகம் வரும்போது அந்த திசை நமக்கு நல்லா இருக்குது, ஒரு 1, 5, 9 கூடியவராக இருந்து தான் சிறப்பு. இப்போ குரு ஒரு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பார். குரு பார்க்குற இடத்தை வளப்படுத்துவார். அப்போ மேசராசி அன்பர்கள் செவ்வாயை ஆட்சியாக கொண்டவர்கள், நீதி நேர்மையோடு இருப்பார்கள். கோபம் இருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பு இருக்கும், பொறுப்புணர்வு இருக்கும், எதையும் செய்து காட்டக்கூடிய குணம் இருக்கும், குடும்பத்திற்கு தலைவராக இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ மேசம் என்பது இந்த குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு வர்றார். மிதனத்திலிருந்து கடகத்திற்கு வரும்பொழுது ஏற்கனவே மேசம் பட்டு கொண்டிருந்த சிரமங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி அமைப்பார். கண்டிப்பாக 100% மாற்றி அமைப்பார். ஏற்கனவே 7.5 சனி, 12ஆம் இடத்துலேருந்து விரைய சனியாக இருக்குது. அப்போ தூக்கம் போச்சு, அயன சயனம் போகம் போச்சு. சனி எங்கே இருக்கோ அங்கே ஒரு துக்கத்தை கொண்டு போய் கொடுப்பார், அங்கே ஒரு தடங்களை ஏற்படுத்துவார். அந்த வீட்டை என்ன பண்ணுவார், இருட்டாக்கிடுவார். அப்போ செலுசெலுப்பு இல்லாமல் போயிடும். குருவின் சனியினுடைய பார்வைக்கும் அதே தான். அப்போ 2ஆம் இடம், அப்போ நமக்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் நல்லா இருந்தது. இப்போ சனி பயிற்சி ஆன உடனே 2ஆம் இடத்தை பார்த்தார், சனி 6ஆம் இடத்தையும் பார்த்தார். அப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நிம்மதி இல்லை, அங்கனக்குள்ளார கூட வேலை பார்க்குறவங்களோட மனஸ்தாபம், இது மாதிரியெல்லாம் இருந்தது. அதற்கப்புறம் 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்தார்.
இப்போ பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு இடமாற்றங்கள் ஏற்பட்டது, நமக்கு ஒரு மன உளைச்சல், நமக்கு ஒரு மதிப்பு குறைஞ்சு போச்சு. இப்படி நமக்கு வந்து மேசத்திற்கு சனியினுடைய பார்வை. கடந்த காலத்தில் 3ஆம் இடத்துல தான் குரு இருந்தார். 3ல் இருந்து என்ன செய்யார்? இனம் புரியாத பயத்தை கொடுத்தார். அது ஒரு மறைவு ஸ்தானம் மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்த்தார். அதே நேரம் மேசத்திற்கு 7ஆம் வீட்டையும் குரு பார்த்தார். மேசத்திற்கு பொறுத்தளவில் 11ஆம் இடத்தையும் பார்த்தார். 3ல் அமர்ந்து நமக்கு சின்ன சின்ன வீடுகளை பார்த்தார். அதனால ஒன்றும் குறையில்லை. இருந்தாலும் சனியினுடைய கொடூரத்தன்மை அதிகமாகி போனது. பற்றாக்குறைக்கு 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், அதில் போய் கேது உட்கார்ந்துருக்கார். கேது உட்கார்ந்து அந்த குருவை செய்யக்கூடாமல் தடுத்தும் விட்டார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி இல்லாமல் போனது, குழந்தைகளுடைய கல்வி இல்லை. ஏன் மேசராசிக்காரங்களே ஒரு ஆராய்ச்சி கல்வியில் படிப்பில் ஒரு பிரேக்கு, தடங்கல்கள், பூர்வ புண்ணிய சொத்துக்குள்ள ஒரு வம்பு வந்தது, சகோதரர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு கலகம் வந்தது. இப்படி ஒரு நிம்மதி இல்லாத தன்மையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த குரு பகவான் இப்போ மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது எப்படி இருப்பார்? தன்னுடைய பார்வையை மேசத்திற்கு 8ஆம் வீட்டிற்கு குருவின் பார்வை. அப்போ 8ஆம் இடம் அப்பாவுக்கு ஆயுள் ஸ்தானம். அப்பாவுக்கு வைத்திய செலவு வந்தது, அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம், அப்பாவுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடு இருந்தது. அப்போ 9ஆம் இடம் என்பது இந்த 8 என்பது அவருக்கு 12ஆம் இடம். அப்போ அப்பாவுக்கு ஒரு வைத்திய செலவு வந்தது. அதையெல்லாம் இந்த குரு பார்த்து இப்போ அப்பாவை முழு ஆரோக்கியப்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நன்மையை உண்டாக்குவார், நோய் நொடிகளை போக்குவார், கடன் தொல்லைகளை தடுத்து நிறுத்துவார், கடன் அடைவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்குவார், மனதை தெளிவுபடுத்துவார். ஆயுள் நமக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போனது அதையும் சரிப்படுத்துவார். நம்ம ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு தூக்கி போட்டிருப்பாங்க, அந்த இடத்தை பார்த்து அங்கே ஒரு விபரீதமான ராஜயோகத்தை கொடுப்பார், திடீர் வருமானத்தை கொடுப்பார், திடீர் யோகத்தை கொடுப்பார். அப்போ பல வகைகளிலும் செல்வத்தை நமக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் 8ஆம் இடம் குருவோ பார்க்குறார். குருவோ செல்வத்துக்கும் குழந்தைகளுக்கு அதிபதி. அப்போ குரு பகவான் உச்சமடைந்து அப்போ குழந்தைகளுக்கு கல்வி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நன்மை உண்டாகும். என்னாகும்? நன்மை உண்டாகும். குழந்தைகள் கல்வியில் கொஞ்சம் உங்கள் பையன் சரியாக படிக்காமல் இருக்கான் சாமி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கிடும். அது ஒன்று. அதுக்கப்புறம் குருவோட பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல விழுகுது. அப்போ 10ஆம் இடம்னா ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்துக்கு பார்க்க போகும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், குழந்தைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் இருந்த வம்பு வழக்குகள்லாம் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல் உங்களுக்கு 4ஆம் இடம் தாயார். அப்போ தாயாருக்கு உடல்நல குறைபாடு இருந்ததெல்லாம் நீங்கும். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ தாயாருக்கு உடல்நல குறைபாடு நீங்கும். உங்களுடைய மனைவிக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவங்களுக்கு 2ஆம் இடத்துல வருமானம் வரும், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரும், அவங்களுக்கு வந்து ஒரு சொத்து சுகங்கள் கிடைக்கும், ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்குதல், நிலப்புலம் வாங்குதல், இது போன்ற விஷயங்கள் நடக்கும். அதற்கு கடன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படியாக ஒரு குரு பெயர்ச்சி ஒரு குடும்பத்தில் மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்திற்கு 2ஆம் இடத்திற்கு பொறுத்தளவில் சனியினுடைய பாதிப்பை நீக்குவார். எப்படி நீக்குவார்னா சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே 7.5 சனி. அப்போ சனி எந்த வீட்டிலிருந்து பலனை தரவோ அந்த வீட்டின் அதிபதிக்கு தன் கதிர்வீச்சை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது என்ன ஆகும்? மேசராசிக்கு குருவின் அருளை வாங்கி கதிர்வீச்சை வாங்கி சனி 2ஆம் இடத்திற்கு அனுப்புவார். இப்போ குருவின் வழியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி உள்நாட்டுக்கு மணி ஆர்டர் மூலியமாக பேங்க் மூலியமாக பணத்தை அனுப்புகிறாரோ அதுபோல் குரு தன் அருளை சனிக்கு அனுப்பி சனி மூலமாக நமக்கு 2ஆம் இடத்தையும் நமக்கு 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் இருந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு அடிபட்டவனுக்கு எப்படி மருந்து போட்டால் நல்லா இருக்குமோ அது போன்ற ஒரு அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்தி இந்த ஆண்டு முழுவதும் ஒரு சிறந்த நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். பலருக்கெல்லாம் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது போகிறது, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வேலைக்காக போகக்கூடிய ஒரு யோகத்தையும் தருகிறார். அதே போல் மனைவியினுடைய தாயாருக்கும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் போக்குறார். அப்போ 10ஆம் இடம் பார்த்தா மாமியார். அப்போ மாமியாருக்கு ஏற்பட்டிருந்த உடல்நல குறைபாடுகள், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் நீக்கி குருவினுடைய அருள் பாருங்க, ஒரு இடத்துல இருந்து அவர் எத்தனை பேர்களுக்கெல்லாம் நன்மை தருகிறார். அப்போ குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. பணம் அவர் பார்க்குற இடத்துல பணம் வரும், பார்க்குற இடத்துல மதிப்பு வரும், மரியாதை வரும், கௌரவம் வரும், அந்தஸ்து வரும், செல்வம் வரும். அதனால தான் குரு பயிற்சியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கும். அப்போ குருவடிவாகி குவளையம் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என. அதனால தான் ஜோதிடம் பார்க்கணும். குரு பயிற்சி வருதா ஜாதகம் பார்க்கணும்.
அப்போ உங்களுக்கு ஜாதகத்துல நல்ல தசா புத்தி நடக்குதா, அப்போ இந்த குரு அப்போ சப்போர்ட் பண்றாரா, நல்ல திசை நடந்து குரு பயிற்சியும் யோகத்தை கொடுக்கும். சில பேர் வருஷமெல்லாம் வருது, நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க, நாங்கள் முன்னேற முடியலைன்னா அப்போ உங்க ஜாதகம் வீக்கா இருக்கு. அப்போ அதற்குரிய பரிகாரங்களை நீங்க செஞ்சுக்கணும். இப்போ பொதுவான பலன்கள், மேசராசிக்காரர்கள் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கக்கூடிய கோவில்கள், சிவாலயங்கள், குரு ஆலயங்களை நீங்க போய் வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். திருச்செந்தூர் சென்று வர ஏற்றங்கள்லாம் உண்டாகும். அதே போல ஆற்றங்கரை ஓரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கி தரும். காவேரி நதியின் ஓரத்தில் இருப்பதும் ஓடும் நீரில் இருக்கக்கூடியதும் உண்டாகும். அழிந்து போன நகரங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதிகள் சென்று வர இந்த ஆண்டு வெற்றி உண்டாகும். முருகப்பெருமானுடைய திருவருளால எல்லாரும் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு வேல் வைத்து வணங்கி வழிபட்டால் வெற்றி உண்டாகும். வீட்டில் நிறைய சுண்டல் கடலை இருக்க வேண்டும், மஞ்சள் நிறைய இருக்க வேண்டும், விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், இது மாதிரி கரு மஞ்சள் இருக்கும். அதுக்கு அவசியம் உங்ககிட்ட இருந்தால் இந்த ஆண்டு குருவினுடைய அருளை தன்னுடைய தானியங்கள் வாயிலாகவும் அவர் பெருகிக் கொள்வார். கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு பணமே இல்லைன்னா கூட வீட்டிற்கு முன்னால நிலையில தங்க கலர்ல ஒரு பேப்பர், கோல்டு கலர்ல அப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணி வைங்க, செல்வம் தானாக வரும். மேச ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போறார். ஸோ இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 4ஆம் இடத்துக்கு குரு போயிட்டா அந்த ஸ்தானம் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவானவர் கடக ராசிக்குள்ள அமர்ந்துட்டாருன்னா அது எந்தெந்த ராசிக்கு எத்தனை ஸ்தானமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்தான பலத்தை வலிமைப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார் என்பது உண்மை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதற்கான முயற்சிகள் எடுக்கீங்கன்னா, பல விதமான தடைகள் இருக்குது அப்படின்னா, மேசராசி என்பதாகி உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் கொடுப்பார். அதே போல் ஒரு நிறைய டிப்ரெஷனில் இருக்கீங்க, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படி யோசித்து உங்கள் மனசில் வலியும் வேதனையும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. சும்மா இருக்காமல் நம்ம கேது பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்து உங்களை அப்படியே என்ன சொல்லணும்னா உருக்கி எடுக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2022 மேக்சிமம் வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நீங்களாவே இல்லை. உங்கள் லைஃப்பில் பல தடுமாற்றம், பல போராட்டம், பல பிரச்சனைகள், பல பேருக்கு பிரச்சனையை சரி பண்ண உங்களுக்கு இப்போ பல பிரச்சனைகள் இருக்குங்கிறது உண்மை. ஏன்னா நம்ம சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து உங்களுடைய அவருடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்த்து உங்களை பக்குவப்படுத்திட்டார். பக்குவப்படுத்தினா இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தக்கூடாது, அந்த அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய நிலைமையை சனி பகவான் கொடுத்தாரு. இப்போ அவர் விரைய சனியாக வேற உட்காந்துட்டார். ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு மன அழுத்தமும் கடன் பிரச்சனையும் சிக்கி தவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. இந்த நிலையை மாற்றியமைத்து மேசராசி என்பவர்களுடைய சந்தோஷம் நிலைச்சிருக்கக்கூடிய, சந்தோஷத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை குரு பகவான் கொடுப்பார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்கின ஆசைப்பட்டால் கூட உங்களுக்கு அது கொஞ்சம் வாங்குறதுல நிறைய தடைகள் வந்துடும். ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு வாங்கினத்தால் நிறைய பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும், எதுக்கு ரிப்பேர் ஆகுதுன்னே தெரியாது, முதல்ல சரி பண்ணிப்பீங்க, பலபடியும் பிரச்சனை வரும். ஸோ இதை மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னா அது அத்தனையுமே படிப்படியாக குறைந்து சரியாவதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க. அதே போல் அவர் 4ஆம் இடத்துல அமர்ந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 4ல் அமர்ந்த குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கார். 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டையும் பார்க்கார், மகரத்தை பார்க்கார் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அவருடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கார். அப்போ இந்த 8, 10, 12 இந்த 3 பாவக அமைப்பில் உள்ள விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது. இப்போ நீங்கள் ஒரு எந்த தவறுமே செய்யாமல் கரெக்டாக நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நான் தான் முதன்மையான ஆள்னு இருந்த உங்களையே பின்முதுகில் குத்தி, எப்படி
பின்னாடி இருந்து தள்ளி விட்டு பின்னாடி இருந்து உங்களை ஒரே குத்து. கூட இருந்த உறவுகள் எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தினாங்கள. இப்போ உங்க மேல அந்த வீண் பழியை போட்டுட்டு தப்பு செஞ்சவன் நல்லவன் ஆயிட்டா, தப்பே செய்யாத நீங்க கெட்டவங்க ஆயிட்டீங்க. ஸோ இந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனை இருக்கு பார்த்தீங்களா? நான் என்னப்பா பண்ணேன், நான் என்ன பண்ணேன், நல்லது தானே பண்ணேன், என்னை ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு யோசித்து ஒரு தேவையில்லாத சிக்கலில் சிக்கி தவிக்கும் பார்த்தீங்களா? அந்த தேவையில்லாத சிக்கல்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்கள் மேலே சுமத்தின வீண் பழி காணாமல் போகுது. நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். நீங்கள் யாரையும் தேடி போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மேலே பழி சுமத்தினவங்களே உங்களை தேடி வந்து சாரி கேட்கக்கூடிய நிலைமை குரு பகவான் கொடுக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் மேக்சிமம் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உழைப்பு, நான் உழைச்ச உழைப்புக்கான ஊதியம், நான் உழைச்ச ஒரு வேலைக்கான அங்கீகாரம், இதுதான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இந்த வட்டம் பிரச்சனையை நீக்கி கொடுக்கக்கூடிய குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பதவி உயர்வுக்காக ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுடைய லைஃப்பில் பதவி உயர்வு தள்ளி போய்கிட்டே இருக்கும். வேலையை பார்க்காத வெற்றி பயலுக்கு வேலையை கொடுத்துருப்பாங்க, அங்கீகாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற உங்களுக்கு நிறைய தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வேலைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்கலாம் வெற்றி பெறுமாங்கிற யோசனையில் இருக்கிற மேசராசி அன்பர்களாகிய நீங்கள் இருக்கீங்கன்னா, உறுதியாக சொந்த தொழில் தொடங்கணுங்கிற லட்சியத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, இது சரியான காலகட்டம். 10ஆம் இடத்தில் குரு பார்வை கிடைக்கிறது மிகப்பெரிய யோகம். ஸோ சொந்த தொழில் தொடங்கலாம், தொழிலில் வெற்றி பெற முடியும். ஏற்கனவே தொழில் வச்சுருக்கோம் சார், ஒரு 3 வருட காலமாக போராடி தொழிலையே விட்டுறலாமாங்கிற எண்ட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், கவலைப்படாதீங்க. இனிமேல் அது என்ன ஆகும், எண்டுங்கிறது பலபடி என்ன ஆகும், ரிவர்ஸில் வந்து செலக்ட் ஆகும். திரும்பி உருவாக்குவீங்க, திரும்பி நிலைநாட்டுவீங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார். நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததுக்கான கர்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, எவ்வளவோ உதவி செஞ்சிட்டீங்க. நீங்கள் செஞ்ச உதவியை நோட்டு போட்டு எழுதுனா எழுதிக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு நிறைய இருக்குது. அந்த உதவிக்கான அங்கீகாரம், நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம செஞ்ச உதவி இப்போ குரு பார்வையின் மூலமாக உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்தானத்தை ஒரு குரு பகவான் உருவாக்கப்படுறார். ஸோ அதே போல் நிம்மதியாக தூங்கவே முடியல சார், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் ஆச்சு, 1 வருடம் ஆச்சு, 3 வருடம் ஆச்சு, தூக்கம் என்பது போச்சு அப்படிங்கிற நிலைமையில மேசராசி அன்பர்கள் இருக்கீங்கன்னா கட்டாயமாக இலக்க மாற்றி கொடுக்கும். உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி 3 வருஷமா 1.5 வருஷமா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ் வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த நிலையில நிம்மதியான தூக்கம் கிடைக்குமா, நிம்மதியான ஒரு லைஃப் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கீங்கன்னா, உங்களுடைய நிம்மதியான தூக்கத்தை குரு பகவான் மூலமாக நீங்கள் உறுதியாக பெற போறீங்க. இல்லற சந்தோஷம் என்பது எங்கே, அது காணாமல் போச்சு. கல்யாணம் முடிச்சு திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியாக ஒன்றாக வாழலாம்னு நினச்ச ஆசைப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே வீட்டிலேருந்து வாழ முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு கணவன் மனைவியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அளவுக்கு கிரக நிலை சூப்பராக இருக்கு. ஓகேவா? கவலைப்பட வேண்டாம். சார் வெளிநாடு போகலாம் முயற்சி எடுத்திருக்கேன், சார் வெளி மாநிலம் போகலாம் முயற்சி எடுத்திருக்கேன், சார் வேலையை விட்டு வேற இடத்துக்கு போகலாம் முயற்சி இருக்கேன். இந்த முயற்சியில் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி டிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக குருவானவர் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுக்கான அங்கீகாரத்தை, உங்களுக்கான அற்புதமான சூழ்நிலையை கொடுத்து உங்களுக்கு ஏற்றவாறு, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு வெளிநாடா வெளி மாநிலமா வெளி ஊராங்கிறத உங்களுக்கு உறுதி செய்து அதில் பதவி உயர்வுடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார். அப்போ ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கா? நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்களா? இந்த குரு பயிற்சி அப்படியே அற்புதமான பயிற்சியாக எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கான இந்த காலகட்டங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவன் வழிபாடும் அதே போல் நீங்கள் விநாயகர் வழிபாடும் பின்பற்றணும். சிவனை வந்து கும்பிட்டீங்கன்னா போதும், சூரியன் வழிபாடு பண்ணால் போதும். லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களும் அற்புதமாக நடக்கும். ஓகேவா? அதே போல் பொதுவாகவே உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மேசராசிக்காரங்களுக்கு முருகனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாந்தா அது வீடியோ, அதாவது உங்கள் கையினால் காட்டுங்கன்னா அந்த உலகத்தையே காட்டுவீங்க. என்னுடைய உலகத்திலேயே எனக்கு பிடிச்சாது என்னுடைய முருகன் தான்,
என்னுடைய முருகனை லவ் பண்ணுவேன், லைக் பண்ணுவேன்னு உங்களுடைய வார்த்தையில அள்ளி ஒரு விளாசுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு கொண்ட முருகனை தன்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்ட நீங்க முருகனுடைய தகப்பனையும் கும்பிட்டீங்கன்னா, சிவனையும் கும்பிட்டீங்கன்னா சிறப்பா இருப்பீங்க, சிரமம் இல்லாமல் இருப்பீங்க. குரு பயிற்சி உங்களுக்காகவே.